ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பிஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மைதா மாவு வச்சு பிஸா பண்ணலை, வீட் ஃப்ளார் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். கோதுமை வச்சு பிஸா பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு நல்லா டைட்டாக அளந்து எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டு அளந்து எடுத்துக்கோங்க. அமுத்தாமல் அளந்து எடுத்திங்கன்னா அளவுகள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அளந்துக்கோங்க. இது கரெக்டாக ஒரு 210 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா அளவுகளுமே இந்த 210 கிராம் கோதுமை மாவுக்கு தான். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அளந்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். ஸோ நம்ம மொத்தமாக 2 கப் சேர்க்க போகிறோம். அதில் 1 கப் சேர்த்தாச்சு. இன்னொரு கப்பும் இதே போல் ப்ரெஸ் பண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். சில பேர் பேக்கிங் பவுடர் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணலான்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. கண்டிப்பாக பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். அப்போ தான் பிஸா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் ஈஸ்ட்டும் சேர்க்கலை. அதனால் கண்டிப்பாக இதே ரேஷியோவில் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் சொல்லியிருக்கபடி அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பெர்ஃபெக்டான பிஸா தயார் பண்ண முடியும். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது, தயிர் சேர்த்து நம்ம பிசைஞ்செடுக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க வேணாம். தயிர் புளிக்காத கெட்டி தயிராக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நம்ம பீஸா. தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவு தயிர் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம தேவையான அளவு சேர்த்து தான் பிசையணும். இப்போ பாருங்க, இது நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ கையில் ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் போல் நெய் தடவிட்டு பிசைய ஆரம்பிக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம கடைசியாக இந்த கொஞ்சம் நெய்யை நம்ம சேர்ப்போம். அதனால் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சேர்த்துட்டு இது நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக மாவு சேர்த்து பிசைஞ்சிடக்கூடாது. அப்படி பிசைஞ்சோன்னா மாவு ரொம்ப ஹார்டாயிரும். அப்புறம் பீஸாவும் ஹார்டாக தான் கிடைக்கும். அதனால் கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவுலேயும் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் பிசையும் போது நல்ல சாஃப்டான மாவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இந்த டைமில் நம்ம மீதம் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லாவே சாஃப்டாக ஊறியிருக்கு. இப்போ மறுபடிக்கும் இதை கை வச்சுட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சால் போதும். கையில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதை பிசைங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது 2 மாவாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம இதில் 2 பீஸா பண்ணலாம். நான் இப்போ சொல்லியிருக்க மாவு அளவுக்கு 2 பீஸா பண்ணலாம். ஸோ நம்ம 2 மாவாக பிரிச்சுட்டு நல்லா இது போல் கையில் வச்சு உருண்டையாக உருட்டிக்கோங்க. அதுக்கு ஒரு பிளேட் இல்லைனா பிஸா ட்ரே எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது மாதிரி பிஸா ட்ரே இருந்ததுன்னா அதில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் சாப்பிட்றது பிளேட் வச்சுருப்போம்ல, சில்வர் பிளேட், அது நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் இன்றைக்கி இந்த 2 பிளேட்லேயுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் செஞ்சிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம பிஸாவில் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டீமோல்டு பண்ணும்போது அது ஒட்டாமல், அதாவது அந்த தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வெளியில் எடுக்க வரும். இப்போ இந்த பிளேட் நம்ம தயார் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக மாவு தடவிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையும் வச்சுட்டு
அது மேலே கொஞ்சமாக வரமாவு சேர்த்துக்கோங்க, அதாவது கோதுமை மாவு. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து திரட்டிக்கோங்க. நம்ம எந்த பிளேட்டில் பிஸா செய்ய போகிறோமோ அந்த பிளேட் எந்த சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம திரட்டினா போதும். ரொம்ப ஒல்லியாக சப்பாத்தி மாதிரி திரட்டிடக்கூடாது. பிஸா பேஸ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ கரெக்டாக நான் எடுத்து வச்சுருக்க பிளேட் அளவுக்கு நான் வந்து திரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அந்த பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பிஸா சாஸ் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுறது தான். லேசாக இது போல் நல்லா வந்து பரத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா விரல் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல அந்த மாதிரி. அடுத்து ஃபோக் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறோன்னா, இது கேக் மாதிரி பொங்கி வந்துடக்கூடாது, அதுக்காக இது போல் ஹோல்ஸ் போடுறோம். அதே சமயம் நம்ம அப்ளை பண்ணுற சாஸ்லாம் வந்து இந்த பிஸாவில் கொஞ்சமாக அந்த ஃப்ளேவர் இறங்கணும், அதுக்காகவும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம பிஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து ஹோம்மேட் பிஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பிஸா சாஸ் கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணலாம். அப்படி கடைக்கு போக முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே பிஸா சாஸ் பண்ணி கூட நம்ம செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து இது மேலே பிஸா சீஸ் வந்து துருவி போடணும். நம்ம கேரட் துருவி வச்சுருப்போம்ல, அதில் வச்சுட்டு இது போல் துருவி சேர்த்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக இது போல் துருவி சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் துருவி ஆல்ரெடி வச்சுட்டு அதிலேருந்து எடுத்து கூட நீங்கள் சேர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஏற்கனவே துருவி கொஞ்சம் வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ சேர்க்குறேன். பிஸா சீஸ்னே வந்து கடைகளில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கலாம். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம். நான் வந்து கேப்சிகம் அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். குடமிளகாய் வந்து 3 கலரில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த 3 கலருமே நான் வச்சுருக்கேன். பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக. உங்களுக்கு பச்சை கலர் தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் பச்சை கலர் மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ளேவர் வேணாலும் இதில் ஆட் பண்ணலாம். பன்னீர் அதுக்கப்புறமா கார்ன் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போது கேப்சிகம் வச்சாச்சு. நான் வந்து வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒல்லியாக கட் பண்ணிட வேணாம். அடுத்ததாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரிகானோ வந்து சேர்த்துருங்க. கொஞ்சம் போல் இது போல் தூவி விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். அடுத்து இது மேலே பிளாக் ஆலிவ்ஸ் வச்சுருங்க. ஆலிவ்ஸ் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் சொன்னது போல் நீங்கள் இந்த வெஜிடபிள் தான் சேர்க்கணும்னு கிடையாது. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அது வச்சுட்டு நீங்கள் பிஸா ஈஸியாக பண்ணலாம். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா மேலாப்பில் கொஞ்சம் போல் சீஸ் வந்து தூவிக்கோங்க. இப்போ நம்மளோட பீஸா பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு ஒரு அடி கனமான கடாய் வந்து சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நல்லா சூடாகணும். இந்த கடாயை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த உப்பை மறுபடிக்கும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த உப்பை நம்ம மறுபடிக்கும் பேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸா பிளேட் வந்து வச்சுருங்க. மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது நல்லா வெந்திருந்ததுன்னா நீங்கள் வெளியில் எடுங்க. அப்படி இல்லைன்னா மறுபடிக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய பீஸா வந்து நல்லா தயாராகிருச்சு. நம்ம இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிடலாம். பட்டர் இல்லைன்னா நெய், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம அப்ளை பண்ணலாம். இதை இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, வெளியில் லேசாக கிறிஸ்பியாக, ரொம்பவே அருமையாக இருக்குது. நம்ம இதை பிஸா கட்டர் வச்சு கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வீட்டில் இருக்க கத்தி வச்சு கூட கட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான கோதுமை மாவு பீஸா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய பிஸா ரெசிபீஸ் நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய எல்லா லிங்க்கும் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம பிஸா ட்ரேயில் பேக் பண்ண அந்த பிஸாவும் தயாராக இருக்குது. அதையும் நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.